நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் காலை முதலே அரசியல் கட்சி முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை ஊழியர்கள் சோதனைக்கு பிறகு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மொபைல் போன், எலக்ட்ரானிக் வாட்ச் உள்ளிட்ட பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டு முழு சோதனைக்கு பின்பே ஒவ்வொரு நபரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் எண்ணப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி உள்ள நிலையில் மொத்தம் 14,36,025 வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 12 அறைகள் அமைக்கப்பட்டு 4,874 ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணும் மையமான கிருஷ்ணகிரி பாலிடெக்னிக் கல்லூரிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் கட்சி முகவர்கள் தீவிர சோதனைக்கு பிறகு சட்டமன்ற வாரியாக தனித்தனி கேட் மூலமாக அனுமதிக்கப்பட்டனர். தேர்தல் ஆணையத்தின் அனுமதி சீட்டு பெற்றவர்கள் தவிர்த்து வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை தலைமையில் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ என 808 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் திருச்செங்கோடு வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சாலையில் உள்ள எளையம்பாளையத்தில் உள்ள தனியார் மகளிர் பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதன்படி காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் தொடங்கி சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குகள் எண்ணப்பட்டு வந்தன. இதில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தலா 1 மையம் மற்றும் தபால் வாக்குகளுக்கு 1 மையம் என மொத்தம் 7 மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட்டன. வாக்கு எண்ணும் பணியில் 347 அலுவலர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் 1200 பேர் என காலை முதலே பலத்த சோதனைகளுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு முன்னால் வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் தங்கவேல் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெறுகிறது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் பணியில் 358 அரசு அலுவலர்களும் 805 காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தபால் வாக்குகள் எண்ணுவதற்கென 8 மேஜைகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மேஜைக்கும் ஒரு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர், வாக்குகள் எண்ணும் மேற்பார்வையாளர், 2 வாக்குகள் எண்ணும் உதவியாளர்கள், நுண்பார்வையாளர்கள் என தலா 5 நபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் தங்கவேல் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் ஒரே நேரத்தில் முந்தியடித்துக் கொண்டு உள்ளே செல்ல முற்பட்டபோது முகவர்கள் செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்டவைகளை எடுத்து சென்றனர். அவர்களை முறையாக பரிசோதனை செய்து காவல்துறை தடுத்த நிலையில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. சேலம் நாடாளுமன்ற தொகுதி வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. தொகுதிக்குட்பட்ட சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ஓமலூர், இடைப்பாடி, வீரபாண்டி ஆகிய 6 சட்டசபை தொகுதிகள் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேலம் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டு தொகுதி வாரியாக ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டது. 5 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் 300 கேமராக்கள் பொருத்தப்பட்டு இரவு முழுவதும் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டது. இந்நிலையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வாக்கு எண்ணும் பணியில் 1500 தேர்தல் அலுவலர்கள் மற்றும் 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் தேவையான குடிநீர் வசதி, கழிவறை வசதி, முகவர்களுக்கு தேவையான உணவு வழங்கும் இடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
தென்காசி நாடாளுமன்ற தொகுதியானது தென்காசி, கடையநல்லூர், சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. இந்த தொகுதிகளில் பதிவான மொத்த வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் தென்காசி அருகில் உள்ள USP தனியார் கல்லூரியில் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பில் கண்காணிக்கப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கமல் கிஷோர் தலைமையில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் சீல்கள் அகற்றப்பட்டு வாக்கு எண்ணிக்கை துவங்கி நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணிக்கையை பாதுகாப்பாக நடத்தக்கூடிய வகையில் தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையில் 2 ADSP-கள், 7 DSP-கள், 33 ஆய்வாளர்கள் உள்ளிட்ட போலீசார் 940 நபர்கள் உள்ளிட்டோர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதையொட்டி பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் வாக்கு எண்ணும் மையத்தில் 4 அடுக்கு பாதுகாப்பில் மத்திய படை மற்றும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் உள்ளே செல்போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை 23 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும் என்றும், தபால் ஓட்டுக்கு 7 மேஜைகளும், மின்னணு வாக்கு எண்ணிக்கைக்கு 94 மேஜைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தில் 373 அலுவலர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வேலூர் தந்தை பெரியார் அரசினர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 343 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரம் சுழற்சி முறையில் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக 14 மேஜைகளுக்கும் தனித்தனியாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வாக்கு எண்ணிக்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கிய நிலையில் 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. மேலும் வாக்குகள் எண்ணும் பணியில் நுண் பார்வையாளர்கள், வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், உதவி வாக்கு எண்ணும் அலுவலர்கள் என மொத்தம் 306 பேர் ஈடுபட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையொட்டி தந்தை பெரியார் அரசினர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் 700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு சதவீதம் 70.62 பதிவாகியிருந்தது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக திருப்பூர் பல்லடம் சாலையில் LRG அரசு கலைக்கல்லூரியில் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் காலை 8 மணிக்கு மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கிறிஸ்துராஜ் தலைமையில் தபால் ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது. 1745 அலுவலர்கள் ஓட்டு எண்ணிக்கை பணிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் சுற்றுவாரியாக ஓட்டு எண்ணிக்கை முடிவுகளை அறிவிப்பதற்கு தகவல் பலகை பொருத்தப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் பாதுகாப்பு பணிக்காக கல்லூரி வளாகத்திற்குள்ளும் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே என 900 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறை, வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அறை, முகவர்களுக்கான உணவு அறை என கல்லூரியின் அனைத்து பகுதிகளிலும் 450 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.